வணக்கம். இன்றைக்கி நம்ம அடுத்த செஷன் 10th கெமிஸ்ட்ரியில் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸில் அடுத்த பார்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறது ஆக்சிடேஷன் அண்டு ரிடக்ஷன். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா பார்ட்டுமே ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் இந்த கான்செப்ட் கொஞ்சம் 10th ஸ்டாண்டர்டுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பட் கண்டிப்பாக இந்த செஷனை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இதை கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இப்போது 11th 12th கெமிஸ்ட்ரியில் நிறைய டாபிக்ஸ் நமக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கான்செப்டை நம்ம 10th ஒமிட் பண்ணிவிட்டு நீங்கள் போயிடுறீங்க. அதனால் இதை நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் உங்களுக்கு வரும்பொழுது இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய ரியாக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு எளிமையாக இருக்கும். ரைட், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த கான்செப்டோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் அண்டு ரிடக்ஷன், அதாவது ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் ரெண்டு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் இருக்குது. ஒன்று பேஸ்ட் ஆன் ஆக்சிஜன் அண்டு ஹைட்ரஜன். ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் பேஸ்ட் ஆன் ஹைட்ரஜன் அண்டு ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அண்டு ஹைட்ரஜன். இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். ரெண்டாவது பார்க்க போகிறது எலக்ட்ரானிக் கான்செப்ட். எலக்ட்ரானிக் கான்செப்ட் ஆஃப் ஆக்சிடேஷன் அண்டு ரிடக்ஷன் ரெண்டாவதாக பார்க்க போகிறோம். ஓகே ரைட். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எதை பார்க்க போகிறோம்? பேஸ்ட் ஆன் ஆக்சிஜன் அண்டு ஹைட்ரஜனை பேஸ் பண்ணி இந்த ரெண்டு கான்செப்ட் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஆக்சிடேஷன் அப்படின்னு சொன்னால் என்ன? ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது அந்த ரியாக்ஷனில் நாம் என்ன பண்ணணும்? ஆக்சிஜனை ஆட் பண்ணணும். ப்ளஸ் O2 அப்படின்னு போட்டிருக்கேன். அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஒரு எலிமெண்ட்டோட இல்லை ஒரு காம்பவுண்டோட நம்ம என்ன ஆட் பண்ணுறோம்? ஆக்சிஜனை ஆட் பண்ணுறோம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு காம்பவுண்ட்லேருந்து ஹைட்ரஜனை நம்ம ரிமூவ் பண்ணணும். இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சிடேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் from a compound is nothing but oxidation. புரிஞ்சு போச்சுங்களா? அப்போ இங்கே ப்ளஸ் O2ன்னு போட்டால் என்ன அர்த்தம்? ஆக்சிஜனை ஆட் பண்ணணும். ஒரு எலிமெண்ட்டோடைய ஒரு காம்பவுண்டோடைய ஆக்சிஜனை ஆட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஒரு காம்பவுண்டில் இருக்கிற ஹைட்ரஜனை நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஸோ இதுதான் ஆக்சிடேஷன். இட்ஸ் வெரி சிம்பிள். we can say the process of addition of oxygen or removal of hydrogen is nothing but oxidation. ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Magnesium Mg plus oxygen gives magnesium oxide. Magnesium oxide formula MgO. இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுங்க. இங்கே 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு, பட் இங்கே 1 ஆக்சிஜன் ஆட்டம் தான் இருக்கு. போன கிளாஸில் பேலன்சிங் நான் சொல்லி கொடுத்தேன். ஸோ என்ன பண்ணலாம்? இங்கே 2 MgO போட்டுக்கோங்க. இப்போ ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆகிடும், மெக்னீஷியம் 2 ஆகிடுது இல்லையா? அப்போ இந்த பக்கம் நீங்கள் 2 போட்டுக்கிறீங்க. மெக்னீஷியம் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் மெக்னீஷியம் ஆக்சைடு. உங்கள் லேபில் மெக்னீஷியம் ரிப்பன் இருக்கும். அந்த ரிப்பனை எடுத்து நல்லா ஒரு சாண்ட் பேப்பரில் போட்டு நல்லா க்ளீனாக ரப் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணுறீங்க? நீங்கள் பர்ன் பண்ணிங்கன்னா ஒரு ஒயிட் டாஸ்லிங் லைட்டில் எரியும். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மத்தாப்புலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்ஃபுல் ஸ்பார்க்கல்ஸ்லாம் வருது இல்லைங்களா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா which is nothing but மெக்னீஷியம் பவுடர். அப்போ மெக்னீஷியம் burnt with oxygen gives white dazzling light. ஓகே, இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம்? மெக்னீஷியத்தோட என்ன ஆட் பண்ணுறீங்க? ஆக்சிஜனை நம்ம ஆட் பண்ணுறோம். புரியுதா? திஸ் இஸ் நத்திங் பட் ஆக்சிடேஷன், அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் வித் அதர் எலிமெண்ட். ஓகே ரைட். அப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். The process of addition of oxygen is nothing but ஆக்சிடேஷன். இங்கே மெக்னீஷியம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடைஸ் ஆகுது. இதை விட உங்களால் சிம்பிளான எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா? கொடுக்கலாம். C plus O2 gives CO2. C plus O2 gives CO2. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? கார்பனோட ஆக்சிஜனை நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகே, அப்போது இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் ஃபார் ஆக்சிடேஷன். ஸோ இந்த ப்ராசஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆக்சிஜனை நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகே ரைட். இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்கள்.
சரி, ஆக்சிஜனை ஆட் பண்ணால் மட்டும்தான் ஆக்சிடேஷனா? அப்படி கிடையாது. ஏதாவது ஒரு காம்பவுண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணாலும் அந்த ப்ராசஸ் பேர் நம்ம என்ன சொல்லணும், ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லணும். இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். H2S. H2S அப்படின்னு சொன்னால் ஹைட்ரஜன் சல்ஃபைட் கேஸ் H2S. இதனோட நீங்கள் புரோமின் ஆட் பண்ணுறோம். புரோமினுடைய ஃபார்முலா வந்து Br2. குளோரின் வந்து Cl2, புரோமின் வந்து Br2. இது ரெண்டும் நம்ம ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காம்பவுண்டில் தான் இந்த H2 இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. இந்த ஹைட்ரஜனை இந்த புரோமின் என்ன பண்ணுது, இந்த காம்பவுண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுது. There is a removal of hydrogen from H2S. ஓகே, இப்போ இந்த ஹைட்ரஜனும் இந்த புரோமினும் கம்பைன்ட் ஆகிட்டு என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HBr மாறும். இங்கே 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு, இங்கே 2 புரோமின் ஆட்டம் இருக்கு. எப்படி போட்டுக்கலாம், 2 HBr அப்படின்னு போட்டுக்கிறீங்க. ப்ளஸ் இப்போ நீங்கள் புரோமினை ரிமூவ் பண்ணி ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிட்டீங்க இல்லையா, மீதி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சல்ஃபர் இருக்குது. அப்போது இந்த காம்பவுண்டில் நம்ம என்ன பண்ணுறோம், ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுறோம். தேர் இஸ் a removal of என்னது, hydrogen. So this process is also called a oxidation. அப்போது ஒரு எலிமெண்ட்டோடையோ இல்லை ஒரு காம்பவுண்டோடையோ ஆக்சிஜனை ஆட் பண்ணால் அதை ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு காம்பவுண்டில் இருக்கிற ஹைட்ரஜனை நீங்கள் ரிமூவ் பண்ணாலும் அதுக்கு என்ன பேர், ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகுது. இந்த இடத்துல ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிறதுனால இந்த காம்பவுண்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடைஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, ரைட். இப்போ நம்ம அடுத்தது நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து என்ன பார்க்க போறீங்க, ரிடக்ஷன் பார்க்க போறீங்க. ரிடக்ஷன் இஸ் ஜஸ்ட் ஆப்போசிட் ப்ராசஸ் ஆஃப் ஆக்சிடேஷன். இதுக்கு ஆப்போசிட்டான ஒரு ப்ராசஸ் நம்ம என்ன சொல்கிறோம், ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லணும். இங்கே வந்து அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ஆனால் இங்கே அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். புரியுதா? இங்கே ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், இங்கே என்னது, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். இங்கே சாரி, ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். த ப்ராசஸ் ஆஃப் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் நத்திங் பட் ரிடக்ஷன். ஓகே, ரைட். இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பாருங்க. சோடியம் எடுத்துக்கிறோம். சோடியம் சிம்பிள் வந்து Na, ஃபார்முலாவும் Na தான். ஹைட்ரஜன் ஃபார்முலா H2. இப்போ இது ரெண்டும் கம்பைன்ட் ஆகுது, சோடியமும் ஹைட்ரஜனும் கம்பைன்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் என்ன ஃபார்ம் ஆகும், சோடியம் ஹைட்ரைட் ஃபார்ம் ஆகும். ஃபார்முலா எப்படி எழுதுறது, NaH2ன்னு எழுதிடலாமா, எழுதக்கூடாது. இப்போ பாருங்க, இப்போ இது வந்து சோடியம், இது வந்து ஹைட்ரஜன். இப்போ இது ரெண்டும் கம்பைன்ட் ஆகுது, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா வேலன்சி, சோடியத்தோட வேலன்சி வந்து 1, சோடியத்தோட வேலன்சி 1, ஹைட்ரஜன் வேலன்சியும் 1. அப்போ இது ரெண்டு கம்பைன்ட் ஆகும்போது என்ன ஃபார்முலா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Na and H, Na1H1, we can write NaH. இதான் சோடியம் ஹைட்ரைடோட ஃபார்முலா. சிம்பிளாக நீங்கள் NaH2ன்னு போட்டக்கூடாது. அக்கார்டிங் டு த வேலன்சி தான் என்ன பண்ணும், அந்த கெமிக்கல் ஃபார்முலா ஃபார்ம் ஆகும். இப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா சோடியம் ஹைட்ரைட் ஃபார்ம் ஆகுது. இப்போ தான் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும். இங்கே வந்து 1 சோடியம், பட் ஹைட்ரஜன் இங்கே 2 இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், 2 போட்டுக்கலாம். இங்கே போடக்கூடாது, இங்கே 2 போட்டுக்கிறீங்க. இங்கே 2 போட்டிங்கன்னா சோடியம் 2 ஆட்டம், ஹைட்ரஜன் 2 ஆட்டம் ஆகிடும். அப்போ இந்த பக்கம் எதை பேலன்ஸ் பண்ணுறீங்க, சோடியம் நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம். பேலன்ஸ் ஆகிடுச்சா? இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம், ஹைட்ரஜனை ஆட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், ஆக்சிஜனை இங்கே ஆட் பண்ணுறீங்க, இது ஆக்சிடேஷன். இங்கே ஹைட்ரஜனை ஆட் பண்ணுறோம், இதுக்கு பேர் ரிடக்ஷன். ஓகே, ரைட். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். மெக்னீஷியம் ப்ளஸ் ஹைட்ரஜன் கிவ்ஸ் மெக்னீஷியம் ஹைட்ரைட். மெக்னீஷியம் ஹைட்ரைட் ஃபார்முலா வந்து MgH2 அப்படின்னு போடணும். இங்கே மட்டும் ஏன் NaH போட்டிங்க, இங்கே மட்டும் ஏன் MgH2 போட்டிங்க அப்படின்னா மெக்னீஷியம் ஹைட்ரஜனும் கம்பைன்ட் ஆகும்போது இதனோட வேலன்சி 2, இதனோட வேலன்சி 1. அப்போ பாருங்கள், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா என்ன ஃபார்முலா வரும், MgH2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ சோடியம் ஹைட்ரைட் ஃபார்முலா வந்து NaH, மெக்னீஷியம் ஹைட்ரைட் ஃபார்முலா வந்து MgH2 twice.
இந்த ஈக்குவேஷன் அது ஆல்ரெடி பேலன்ஸ் ஆயிடுச்சு, செல் பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த ரெண்டு இடத்துலையும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷன் ஆஃப் என்னது ஹைட்ரஜன். திஸ் இஸ் நத்திங் பட் என்னது ரிடக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஹைட்ரஜனை ஆட் பண்ணால் மட்டும்தான் ரிடக்ஷனா? இன்னொரு பாயிண்ட் பாருங்க, ஒரு காம்பவுண்டில் இருக்கிற ஆக்சிஜனை நீங்கள் ரிமூவ் பண்ணதுக்கு என்ன பேர்? ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் ஜிங்க் ஆக்சைடு ஃபார்முலா வந்து ZnO. இந்த ஜிங்க் ஆக்சைடை கார்பனோட சேர்த்து நம்ம ஹீட் பண்ணுறோம், கோலில் போட்டு ஹீட் பண்ணுறீங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் ஆட்டத்தை எது எடுத்துக்கும்? கார்பன் ரிமூவ் பண்ணிடும். இந்த காம்பவுண்ட்ல இருந்து ஆக்சிஜன் அதை ரிமூவ் பண்ணுது. அப்படி ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த ஓவும் சியும் கம்பைன்ட் ஆகிடும். அப்போ ஜிங்க் தனியாக வந்துடும் இல்லையா? அப்போ ஜிங்க் Zn + CO. இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? there is a removal of என்னது? removal of oxygen. there is a removal of oxygen. இந்த காம்பவுண்ட்ல இருந்து ஆக்சிஜனை நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். அப்போ this compound undergoes reduction அப்படின்னு சொல்லணும். அப்போது ஒரு எலிமெண்ட்டோடையோ இல்லை ஒரு காம்பவுண்டோடையோ ஹைட்ரஜனை ஆட் பண்ணால் இல்லை ஒரு காம்பவுண்டில் இருக்கிற ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணாலும் நம்ம என்ன சொல்கிறோம்? ரிடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஸோ ஆக்சிடேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ரிடக்ஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். புரிஞ்சு போச்சுங்களா? ரைட், வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் இந்த கான்செப்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ரைட், அடுத்த பாயிண்ட். இப்போ இந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் நடக்கிறதுக்கு சில ரீஏஜென்ட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் அண்டு ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ். ஓகே, ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொன்னால் என்ன? இப்போ ஒரு நிமிஷம் பாருங்க. இப்போ ஒரு ஆக்சிடேஷன் நடக்கிறதுக்கு என்ன வேணும்? ஆக்சிஜன் வேணும், கரெக்டா? அதாவது இந்த ஆக்சிஜனை சப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்ட் இருந்தால் தான் ஆக்சிடேஷன் நடக்கும். அப்போது எந்த ஒரு ரியேஜென்ட் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுதோ, புரியுதா? ஆக்சிடேஷன் நடக்கிறதுக்கு ஆக்சிஜனை சப்ளை பண்ணுதோ அதுக்கு பேர் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்படி இல்லைன்னா எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுதோ அதுவும் என்ன தான்? ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போது ஒரு ஆக்சிடேஷன் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் we have to supply oxygen or we have to remove hydrogen. அப்போது ஆக்சிடைசிங் ஏஜென்ட் is a substance which supplies oxygen and as well as removes hydrogen. அப்போது ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான் ஒரு ஆக்சிடேஷன் நடக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. இப்போ கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட், இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஒரு ரிடக்ஷன் நடக்கணும் அப்படின்னா we need reducing agents. புரியுதா? அப்போ ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொன்னால் என்ன? அந்த ரீஏஜென்ட் வந்து ரிடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த கெமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ரிடக்ஷன் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அது என்ன பண்ணணும்? ஒன்று ஹைட்ரஜனை சப்ளை பண்ணணும். த ரெடியூசிங் ஏஜென்ட் மஸ்ட் சப்ளை ஹைட்ரஜன். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு காம்பவுண்டில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை என்ன பண்ணணும்? அது ரிமூவ் பண்ணணும். அப்போது வாட் இஸ் ரெடியூசிங் ஏஜென்ட்? எ ரெடியூசிங் ஏஜென்ட் இஸ் எ சப்ஸ்டன்ஸ் which supplies hydrogen or removes oxygen. This is clear? Okay, அப்போ இந்த reducing agent தான் ஒரு ரிடக்ஷனுக்கான ஒரு ஏஜென்ட்டா அது வந்து ஆக்ட் பண்ணுது. இப்போ கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? ஓகே, அப்போ ஆக்சிடேஷன் அப்படின்னு சொன்னால் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ரிடக்ஷன் அப்படின்னு சொன்னால் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா which supplies oxygen or removes hydrogen. Reducing agent அப்படின்னு சொன்னால் which supplies hydrogen and removes oxygen. இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம அடுத்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்தது பாருங்கள், நெக்ஸ்ட் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன? ஓகே, இப்போ நம்ம இது வரைக்கும் ரிடக்ஷன் ஆக்சிடேஷனை நீங்கள் தனித்தனியாக கான்செப்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் இல்லையா? ரைட், இப்போ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னா என்ன? நெக்ஸ்ட் வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ்.
இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ல ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் ரேட்னு போட்டிருக்கு இல்லையா? இந்த ரேட் அப்படின்னு போட்டா ரிடக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ரிடக்ஷன். அடுத்த 2 லெட்டர், லாஸ்ட் 2 லெட்டர் OX அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? ஆக்சன் போட்டிருக்கு இல்லையா? which is nothing but oxidation அர்த்தம். புரியுதா? அப்போ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னா ரிடக்ஷன் அண்ட் as well as ஆக்சிடேஷன் சேர்ந்து தான் நம்ம என்ன சொல்றோம்? ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டாலும் அதுல ஆக்சிடேஷன் நடக்கும்போது கூடவே ரிடக்ஷனும் நடக்கும். எதுல ரிடக்ஷன் நடக்குதோ அங்க கூட வந்து என்ன ஆகும்? ஆக்சிடேஷன் நடக்கும். இது வந்து தனித்தனியா நடக்காது. புரியுதா? ஸோ இட் இஸ் நாட் எ சிங்கிள் ப்ராசஸ். அப்போ எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரெண்டும் சேர்ந்து தான் நடக்கும். those reactions in which both the reduction and oxidation takes place simultaneously are called redox reactions. Concept புரிஞ்சு போச்சுங்களா? So those reactions in which both reduction and oxidation takes place simultaneously are called redox reactions. There is no oxidation without reduction. There is no reduction without oxidation. எப்பவுமே எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்லையும் ரெண்டும் சேர்ந்து தான் நடக்கும். ஓகே ரைட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்க்க போறோம். CEO அப்படின்னா குப்ரிக் ஆக்சைடு, காப்பர் ஆக்சைடு சொல்லுவோம். இதனோட நம்ம ஹைட்ரஜனை ஆட் பண்ணி ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்? இது வந்து Black கலர் பவுடரா இருக்கும். இந்த பவுடரை வந்து நம்ம ஹைட்ரஜன் கேஸோட சேர்த்து ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணும்? இந்த H2ஓட சேர்ந்துடும். இந்த O வந்து H2ஓட சேர்ந்துடும். அப்போ என்ன ஃபார்ம் ஆகுன்னு கேட்டால் H2O ஃபார்ம் ஆகிடும். மீதி என்ன இருக்குன்னு பாருங்க. இந்த ஓவை ரிமூவ் பண்ணிட்டீங்களா? மீதி என்ன இருக்கு? மீதி வெறும் காப்பர் பவுடர் மட்டும்தான் இருக்கு. இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ். ஓகே, இந்த ரியாக்ஷன்ல இப்போ நாம லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன எடுத்துக்கிறீங்க? காப்பர் ஆக்சைடை எடுத்துக்கிறோம். இந்த சப்ஸ்டன்ஸ் 2 ரியாக்டன்ட் இருக்கு இல்லையா? இதில் ஒரு ரியாக்டன்ட் எடுத்துக்கிறோம், காப்பர் ஆக்சைடு. இந்த காப்பர் ஆக்சைடு ரைட் ஹேண்ட் சைடு என்னவா கன்வெர்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறீங்க. இங்கே பாருங்க, இந்த காப்பர் ஆக்சைடு என்னவா மாறி இருக்கு? காப்பரா மாறி இருக்கு. அப்போ என்ன பண்ணுறோம்? இந்த இடத்துல இந்த காப்பர் ஆக்சைடு changes into copper. கவனிக்கிறீங்களா? ஓகே, காப்பர் ஆக்சைடு changes into copper. என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். there is a loss of oxygen. காப்பர் ஆக்சைடு CuO அதனுடைய ஆக்சிஜனை லாஸ் பண்ணிருக்கு. லாஸ் பண்ணிட்டு CuO கன்வெர்ட் ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா loss of oxygen atom. loss of oxygen வந்து ஒரு காம்பவுண்டில் இருக்கிற ஆக்சிஜன் லாஸ் ஆயிடுச்சுன்னா அது ஆக்சிடேஷனா இல்லை ரிடக்ஷனா? ஸோ லாஸ் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் நத்திங் பட் என்னது? திஸ் இஸ் நத்திங் பட் ரிடக்ஷன். ரிடக்ஷன். அப்போ காப்பர் ஆக்சைடு காப்பரா கன்வெர்ட் ஆயிருக்கு இல்லையா? இந்த ப்ராசஸ்க்கு நம்ம என்ன சொல்லணும்? ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லணும். இப்போ சொல்லுங்க, விச் காம்பவுண்ட் கெட்ஸ் ரெடியூஸ்ட் அப்படின்னு கேட்டா காப்பர் ஆக்சைடு தான் ரெடியூஸ் ஆயிருக்கு. ஏன்னா ஆக்சிஜன் வந்து லாஸ் ஆயிருக்கு. ஓகே, இப்போ அடுத்தது இந்த ஹைட்ரஜனை எடுத்துக்கிறீங்க. இந்த ஹைட்ரஜன் அந்த பக்கம் என்னவா மாறி இருக்குன்னு பாருங்க. ஹைட்ரஜன் H2 இஸ் கன்வெர்ட்டட் இன்டு H2O. வாட்டரா மாறிடுச்சு. இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல என்ன இருக்கு? ஆக்சிஜன் ஆட்டம் ஆட் ஆயிருக்கு. இந்த பக்கம் ஹைட்ரஜன் இருக்கு, இந்த பக்கம் ஆக்சிஜன் ஆட் ஆயிருக்கு. ஸோ there is an addition of என்னது? addition of oxygen. புரியுதா உங்களுக்கு? ஸோ addition of oxygen என்ன சொல்லுவீங்க? addition of oxygen is nothing but என்னது? oxidation. This is clear. அப்போ இந்த ப்ராசஸ் வந்து loss of oxygen reduction, இந்த ப்ராசஸ் gain of oxygen இது வந்து ஆக்சிடேஷன். அப்போ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ல ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்குது இல்லையா? அப்போ ரிடக்ஷனும் ஆக்சிடேஷனும் ஒரே நேரத்தில் நடக்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றீங்க.
இப்போ எது வந்து ஆக்சிடைஸ் ஆயிருக்கு, எது வந்து ஆக்சிடைஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு which substance gets oxidized, which substance gets reduced அப்படி. இப்போ நீங்க என்ன பண்றீங்க, இந்த ரெண்டு ரியாக்டன்ட்ல அந்த பக்கம் இருக்கிறத விட்டுருங்க, இந்த பக்கம் எது ஆக்சிடைஸ்ட் எது ரெடியூஸ்ட் அப்படி கண்டுபிடிக்கணும்னா எதனோட ஆக்சிஜன் ஆட் ஆயிருக்கோ அது ஆக்சிடைஸ்ட், எதுல இருந்து ஆக்சிஜன் வெளியில போயிருக்கோ அது ரெடியூஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே ரைட். இப்போ அடுத்த பாயிண்ட், இப்போ இந்த இடத்துல இந்த ரெண்டு ரியாக்டன்ட் இருக்கு இல்லையா, இதுல இந்த காப்பர் ஆக்சைடு என்ன பண்ணுதுன்னு பாருங்க, இது ஆக்சிஜனை இதுக்கு கொடுக்குது. அப்ப this காப்பர் ஆக்சைடு supplies oxygen to hydrogen, இதுக்கு கொடுக்குது. கரெக்டா? அப்போ this காப்பர் ஆக்சைடு is supplier of oxygen, supplies oxygen. அப்ப இதுக்கு என்ன பேரு, இதுதான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். புரிஞ்சு போச்சுங்களா? இதுதான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். A substance which supplies oxygen is nothing but oxidizing agent. ஓகே ரைட். இப்போ அடுத்து பாருங்க, இப்போ இது ஆக்சிடைசிங் கண்டுபிடிச்சிட்டீங்க. இது என்ன பண்ணுது, இந்த H2 என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த H2 இதுல இருக்கிற ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணுது. பாருங்க, this hydrogen removes oxygen. அப்போ this substance H2 removes oxygen from copper oxide. A substance which removes oxygen is nothing but another reducing agent. முன்னாடி பார்த்துட்டீங்க இல்லையா, டெஃபினிஷனை பார்த்துட்டீங்க இல்லையா. அப்போ எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுதோ அதை நம்ம என்ன சொல்றோம், ஆக்சிடைசிங் ஏஜென்ட். எது ஒன்று ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணுதோ அது ரெடியூசிங் ஏஜென்ட். இப்போ பாருங்க, a substance gets oxidized அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹைட்ரஜன், a substance gets reduced ன்னு கேட்டாங்கன்னா காப்பர் ஆக்சைடு. which one is oxidizing agent அப்படின்னு கேட்டாங்கன்னா CO. which one is reducing agent அப்படின்னு கேட்டாங்கன்னா H2. 10th லெவல்ல உங்களுக்கு இது கொஞ்சம் ஹார்டான டாபிக்கா இருக்கும். ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது இது உங்களுக்கு ஈஸி ஆயிடும். இன்னொரு விஷயத்தை பாருங்க, எந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆச்சோ, எந்த சப்ஸ்டன்ஸ் ரெடியூஸ் ஆச்சோ, ரிடக்ஷன் ஆச்சோ, அதுதான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, a substance reduced only oxidizing agent. a substance எது ரெடியூசிங் ஏஜென்ட்டா இருக்கு, எது வந்து ஆக்சிடைஸ் ஆயிருக்கோ அது வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்டா இருக்கு. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, a substance reduced only என்னது oxidizing agent. A substance reduced only oxidizing agent. A substance which is oxidized is another reducing agent. Okay, so இங்க எது ரெடியூஸ் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா காப்பர் ஆக்சைடு வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு, இதுதான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்ப இந்த ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும் காப்பர் ஆக்சைடு தான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், அந்த காம்பவுண்ட் தான் ரெடியூஸ்டு. எது ஆக்சிடைஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் தான் வந்து ஆக்சிடைஸ்டு, அது என்னவா ஆக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடியூசிங் ஏஜென்ட்டை நமக்கு ஆக்ட் பண்ணும். அப்போது ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு எது ஆக்சிடைஸ்டு, எது ரெடியூஸ்டு, எது ஆக்சிடைசிங் ஏஜென்ட், எது ரெடியூஸ்டு ஏஜென்ட் அப்படி கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ப்ராடக்ட் சைடு இருக்கிறத எதுவுமே எடுத்து எழுதக்கூடாது. புரியுதா? இந்த ரியாக்டன்ட்ல இருக்குல்ல, இந்த ரியாக்டன்ட்ல தான் நீங்க எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணணும். இதுல எது ஆக்சிடைஸ்டு, எது ரெடியூஸ்டு, எது ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படி நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகே ரைட். இப்போ அடுத்து நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நமக்கு இது இன்னும் கிளியர் ஆயிடும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ ஜிங்க் ஆக்சைடு ZnO plus carbon gives zinc oxide plus zinc plus CO. ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிள் தான் இல்லையா? இப்போ முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் தான். இந்த ஆக்சிஜன் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, இப்போ CO-வா மாறி போயிடும். இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு which substance gets reduced, which one gets oxidized, எது ஆக்சிடைசிங் ஏஜென்ட், எது ரெடியூசிங் ஏஜென்ட், அந்த மாதிரி கேட்பாங்க. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே ஜிங்க் ஆக்சைடு இருக்கு இல்லையா, இந்த ஜிங்க் ஆக்சைடு என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னு பாருங்க,
ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஜிங்காக கன்வெர்ட் ஆகுது. ஜிங்க் ஆக்சைடு கன்வெர்ட் இன்டு ஜிங்க். லாஸ் ஆஃப் ஆக்சிஜனா இல்லை கெயின் ஆஃப் ஆக்சிஜனா? இங்கே இருக்கிற ஆக்சிஜன் இங்கே லாஸ் ஆகிடுச்சு. அப்போ லாஸ் ஆஃப் ஆக்சிஜன், லாஸ் ஆஃப் ஆக்சிஜன். கரெக்டா? அப்போ லாஸ் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னா என்னது? ரிடக்ஷன். லாஸ் ஆஃப் ஆக்சிஜன் ரிடக்ஷன். நெக்ஸ்ட் இப்போ கார்பன் எடுத்துக்கிறீங்க. கார்பன் கன்வெர்டட் இன்டு கார்பன் மோனாக்சைடு. சி வந்து சிஓவா கன்வெர்ட் ஆயிருக்கு. என்ன ஆயிருக்குன்னு பாருங்க, ஆக்சிஜன் ஆட் ஆயிருக்கு. அப்போ there is an addition of oxygen. அப்போ இது என்ன சொல்றீங்க? ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ரெண்டுமே சேர்ந்து நடக்குது இல்லையா? இதுதான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஓகே, இப்போ எந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு? எந்த சப்ஸ்டன்ஸ் ரெடியூஸ் ஆயிருக்கு எப்படி கண்டுபிடிப்புன்னு கேட்டால், இங்கே ப்ராக்கெட்டில் என்ன போட்டிருக்கேன்? ரிடக்ஷன் போட்டிருக்கேன் இல்லையா? இந்த ரிடக்ஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? இந்த ரிடக்ஷன் ப்ராசஸ், இதுதான் ரிடக்ஷன் ப்ராசஸ். அப்போது ரிடக்ஷன் போட்டிருக்கிறது இதுதான் ஜிங்க் ஆக்சைடு. இந்த காம்பவுண்ட் தான் ரெடியூஸ் ஆகுது. அப்போது ரெடியூஸ்ட் the compound reduced வந்து என்னது? zinc oxide. இப்போ எது ஆக்சிடைஸ் ஆயிருக்கு? which substance gets oxidized? இங்க தான் பாருங்க, ஆக்சிடேஷன் இங்க போட்டுருக்குனா அப்போ எது ஆக்சிடைஸ் ஆயிருக்கு? இந்த ஆரோ மார்க் எங்க ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, இந்த ஆரோ மார்க் இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ கார்பன் தான் gets oxidized. கார்பன் தான் gets oxidized. இப்போ சி. இப்போ எங்களுக்கு இன்னொரு பாயிண்ட் தெரியும், எது ரெடியூஸ் ஆச்சோ அதான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், எது ஆக்சிடைஸ் ஆச்சோ அதான் என்னது? ரெடியூசிங் ஏஜென்ட். அப்போ the substance reduced தான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஆக்சிடைசிங் ஏஜென்ட். the substance oxidized தான் என்னது? ரெடியூசிங் ஏஜென்ட். முடிஞ்சு போச்சு. அப்போ நீங்க எது ஆக்சிடேஷன் நடக்குது, எது ரிடக்ஷன் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்? அப்படியே ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டையும் ரெடியூசிங் ஏஜென்ட்டையும் நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகே ரைட். இப்போ நான் உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் நாங்கள் கொடுக்க போகிறோம். இந்த எக்ஸாம்பிளை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஸோ நீங்கள் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், நீங்கள் இதை கண்டுபிடிங்க. புரியுதா? ரைட். Fe2O3 Fe2O3 ப்ளஸ் Al வந்து அலுமினியம், இது வந்து ஃபெரிக் ஆக்சைடு, அயன் 3 ஆக்சைடு. இட் சேஞ்சஸ் இன்டு Fe ப்ளஸ் Al2O3. Fe plus Al2O3. ஓகே, இப்போ பேலன்ஸ் பண்ணிங்கன்னா இங்கே 2Fe இருக்கு இல்லையா? இங்கே 2 போட்டுக்கலாமா? இங்கே 2 போட்டுக்கோங்க. அலுமினியம் இங்கே 2 இருக்குது, இங்கே 2 போட்டுக்கிறீங்க. ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஈக்குவேஷன் நீங்கள் எடுத்து என்ன பண்ணுறீங்க? இதில் which substance gets reduced, which one gets oxidized, எது ஆக்சிடைசிங் ஏஜென்ட், எது ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இது வரைக்கும் பார்த்த இந்த கான்செப்ட் வந்து ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் பேஸ்ட் ஆன் ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன். இதனுடைய அடுத்த பார்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது அதாவது எலக்ட்ரானிக் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் பேஸ்ட் ஆன் எலக்ட்ரானிக் கான்செப்டை நம்ம அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம்.